வாங்கி நைட்டு பக்கெட்ல ஊற வச்சேன். அது எசன்ஸ் எல்லாம் என்ன ஆயிரும், நைட்டு ஊறி காலையில ஒரு குடத்துல ஊத்தி வச்சுக்கோங்க. பாத்ரூம்ல நீங்க எப்ப போய் குளிக்கிற மாதிரி குளிச்சு முடிச்சுட்டு கடைசி தாமரத்தை தட்டு தலையில ஊத்திக்கங்க. காசு போகல, அத லைட்டா கை தட்டுறீங்க. கோசலை மேம் வந்துட்டு நான் சொன்ன பரிகாரம் செஞ்சு 1 கோடி ரூபாய் இந்த ஒரு மாசத்துல சம்பாதிச்சிட்டாங்கன்னு சொன்னீங்கன்னா நாங்க எல்லாரும் இப்ப தூக்கம் மறந்து கை தட்டுவோம், என்னன்னு திரும்ப கேட்போம். நீங்க அப்படி சொல்ல மாட்டேன்றீங்க சார். இல்ல அம்மாவுடைய முகம் நான் என்ன சொன்னேன்னா, நம்ம எல்லா சாமிகளுக்கும் பால் அபிஷேகம் பண்ணி அந்த முகத்துக்கு அலங்காரம் பண்ணி பாக்குறோம். என்னைக்காவது ஒரு நாள் பால் அபிஷேகம் நமக்கு பண்ணிக்கிறோமா? பண்ணல. பசுமாட்டு பாலை குடிக்கும் போது உடம்புக்குள்ளதான் இருக்குது. இப்ப ஏன் கூச்சப்படுறீங்க? பசுமாட்டு பால்ல வாரத்துல ஒரு நாள் திங்கக்கிழமை பௌர்ணமி அன்னைக்கு பசுமாட்டு பால்ல பெண்கள் குளிச்சாங்கன்னா அவங்க பாலாத செல்வம் பல்வியமா பெருகுவாங்க. எப்படி ஆண்கள் குளிக்கலாம், தப்பு கிடையாது. பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறேன். பெண்கள் குளிங்கன்னு சொல்றேன். ஏன் அப்படின்னா அது சுக்கரனோட வீடு, ரிசர்வ் வீடு. அது பசுமாடு கோமாத அங்கவே இருக்கு. முதல்ல அவங்க குளிச்சாலே வீட்டுல துஷ்ட தேவைகள் வராதுல்ல. இல்ல துஷ்ட தேவைகள் வரக்கூடாது, இல்ல துஷ்ட தேவதைகள் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றேன். ஏன் புரியுதா? பௌர்ணமி அன்னைக்கு குளிக்கலாம், திங்கக்கிழமை குளிங்க, ரோகிணி நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் குளிங்க. ஐயா நான் குளிச்சா நல்லவங்க ஐயா. சார் நல்லா யோசிங்க. நம்ம பச்சை தண்ணீர் தானே குளிக்கிறோம். மிஞ்சி போனா அடுப்புல சூட வச்சு சுடு தண்ணீர குளிக்கிறோம். நீங்க அந்த காலத்துல ஒரு ஏதாவது ஒரு சீரு வந்துச்சுன்னா ஒரு பிள்ளைக்கு, அந்த பொண்ணுக்கு மஞ்சள் தண்ணி எடுத்து ஊத்துறாங்க. என்னங்க மஞ்சள் தண்ணி எடுத்து ஊத்துறாங்க, வேப்பில தண்ணி எடுத்து ஊத்துறாங்க. அந்த பொண்ணு அன்னைக்கு எல்லா தோஷமும் நம்மளை விட்டு போய் நம்மளுக்கு புடவையெல்லாம் கட்டி நம்மளுக்கு ஒரு பெரிய மனுஷியா இன்னைக்கு மதிக்கிறாங்கன்னு அந்த உள்ள இருந்து வர்ற வார்த்தைகளே அவங்க மேல ஊத்துன அபிஷேகம் தானே அவங்கள மாத்துது. இங்க உள்ள ஒரு திருக்கோயில், இதுக்குள்ளே ஒரு கோயில் இருக்கு. இதுதானே சிவனை உருவாக்குச்சு. சிவன் இதுக்குள்ள இருக்காரு. சிலையை வடிவச்சது ஒரு கடவுள், ஒரு மனிதன் தான். அப்ப ஏற்கனவே கல்லுக்குள்ள சிலை இருக்குதுங்கிறாங்க. கல்லுக்குள்ள சிலை வேண்டாத கற்களை விலைக்கு பார்த்தா உள்ளுக்குள்ள சிலை இருக்கு. அந்த இடத்துக்குள்ளதான் கோயில் வச்சிருக்கு. சிலை நாம செதுக்கல, ஏற்கனவே செதுக்காம உள்ளுக்குள்ள சிலை இருக்கு. அதே போலதான் இந்த உள்ளம். நீங்க ஒவ்வொரு நாளும் ஒரு தீர்த்தத்துல குளிக்கும் போது உங்க உடம்புல ஒரு நறுமணம் இருக்கு. அந்த நறுமணமே நம்மளை ஒரு ஆரோக்கியமா வச்சிருக்குது. 9 நவதானியத்தை நீங்க நைட்டு பக்கெட்ல போய் ஊற வை. காலையில எழுந்திரிச்சு அந்த குளிச்சுட்டு சோப்பெல்லாம் போட்டு குளிச்சு நல்லா தண்ணியெல்லாம் ஊத்தி கழுவிடுதப்பா அந்த நவதானியமா ஒரு குடம் நிறைய தீர்த்தம் எடுத்து நவதானியம் தீர்த்தமா எடுத்து தலையில ஊட்டுங்க. 9 பேர் வேலை செய்யுங்கள. நம்ம எல்லாமே எல்லாம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கடவுளுக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டா அப்ப நம்ம எப்படி வாழ்றது? சார் எல்லாமே கடவுளுக்கு தான் உங்களை நீங்க எப்படி இயக்கணும்னு கேட்க. நம்ம உடம்புல இப்ப நீங்க பாருங்க, ஒருத்தர் செத்தா சுடுகாடு கொண்டு போய் போடுறாங்க. அப்ப ஒரு கோழி செத்தா வயிறு சுடுகாடு. இதுல இந்த தீட்டப்பட்ட கேட்கிறேன் என்னங்க அவர் கஷ்டப்பட்டு ஒருத்தர் கை தட்டுறாரு. சார் ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா சுடுகாட்டில் போய் புதைக்கிறாங்கன்னு சொல்லலாம். அப்போ ஒரு சாவல ஒரு கோழியோ இறந்துருச்சுன்னா கண்ணு முன்னாடியே பொசுக்கி வாட்டி இந்த வயிற்றுக்குள்ள போட்டு இதுக்கு அந்த கோழிக்கு சுடுகாடு வழி போச்சு. அப்ப இங்கதான் பிரச்சனை. இது எப்ப இந்த தீர்த்தத்தை ஊற்றி அந்த தோசத்தை கழிப்பின்னு கேட்கிறேன். அப்ப இனிமேல் செய்யலாம் இல்லைங்களா ஐயா? இனிமேல் செய்யலாம். பன்னீர்ல ஒரு நாள் குளிக்கலாம், பால்ல ஒரு நாள் குளிக்கலாம், நவதானியத்துல ஒரு நாள் குளிக்கலாம் இல்லைங்களா ஐயா? வேப்பந்தலை எனக்கு வேப்பந்தலை சாதாரண விஷயம் இல்லைங்க. எல்லா மருந்துக்கும் வேப்பந்தலை சித்தர்கள் கண்டுபிடிச்சு. அந்த வேப்பந்தலையில மாநிலத்தை பார்த்தா ஒரு வாசல்ல திருப்பொடி போட்டு ஒரு பானையில தண்ணி ஊத்தி வேப்பலைக்கு உள்ள வச்சிருவாங்க. அந்த வேப்பலையில சூரிய ஒளி தண்ணியில வெளியில படும். அப்புறம் அந்த அம்மா ஆத்தா இறங்கும் போது இந்த தீர்த்தம் எடுத்து அவங்க தலையை எடுத்து ஊத்துவாங்க. அந்த அம்மா அதுல இறங்கிருச்சுன்னா முத்து போடாது. கரெக்டுங்களாமா? கரெக்டுங்களா? அப்போ வேப்பல தீர்த்தம் சூரியனும் செவ்வாயும் சேர்ந்ததுனாலதானே
மாரியத்தம்மா இருக்கு. ஆமா. உஷ்ணத்தால. உஷ்ணத்தால. செவ்வாய் நெருப்பு கிரகம், சூரியன் நெருப்பு கிரகம். இது ரெண்டும் நெருச்சாலும் போது ஆகாபாத்து. அதனால உடம்புல இருந்து முத்து வெளியே வருது. அதே சூரிய ஒளியில அந்த தண்ணி எடுத்து அந்த சந்திரனாக இருந்து ஊத்தும் போது செவ்வாய் போய் சந்திரன் மாறிக்குதா, அதனால குணமாகுது. அந்த காலத்துல முன்னோர்கள் அப்படின்னு ஏன் குளத்துல போய் குளிச்சாங்க? ஆத்துல குளிச்சா சூரிய ஒளி கையில பிடிக்க முடியாது. குளத்துல குளிச்சா சூரிய ஒளி அது கூடதான் இருக்கும். கட்டுங்களாமா? சூரிய ஒளி குளத்துக்குள்ள இருக்கிற அந்த ஜீவகாந்த சக்தி அந்த குளத்துக்குள்ளேயே இருக்கும். நீங்க போய் குளிச்சீங்கன்னா அந்த தண்ணியில குளிக்கிற சக்தியே வேற. அதனாலதான் தண்ணி போட்டாங்கன்னா குளத்துல போய் குளிச்சாங்கன்னா ட்ரிங்க்ஸ் சாப்பிடுறவங்க ட்ரிங்க்ஸ் நிப்பாடிங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நீங்க போட்டுட்டு இப்படி வந்துருக்காங்க. அதனாலதான் சொல்றேன். ஏன்னா அந்த ஒரு தவளை இருக்குது இல்லைங்களா, தவளை தவளை வந்து குளத்தை வந்து விடணும். எது? ஆமா, கிச்சு மங்கி கிச்சு மங்கின்னு கத்தும். அதோட உமிழ்நீர் போய் அந்த உமிழ்நீர் தண்ணீர் போய் பற்றும். பெற்றோர் இதுக்கு மேலாக மிதக்கும். காலையில சபரிமலைக்கு மாலை போட்டு போறவங்க அந்த நதியை போய் குளிப்பாங்க. அதை குளிச்சு 3 வை குடிப்பாங்க. அதை குடிச்சு 48 நாள் பொங்கலில் வாக்காளுக்கு முன்னாடி காலையில 5 மணிக்கு குடிச்சுட்டு சாமியை சரணமையப்பா போட்டுருவாங்க. இப்ப 48 நாளும் அந்த உமிழ் நீரை, அந்த தவளை உணவிட்ட நீரை குடிக்க அந்த தவளை நீருக்கு ஆளுக்கால ஒத்து வராது உடம்புல. அதாவது 48 நாளுக்கு அப்புறம் அவர் குடியை நிப்பாட்டிடுறாரு. கடைசியில சாமி காப்பாத்துருச்சு. ஆனா சாமி காப்பாத்துச்சு, சயின்ஸ் காப்பாத்து. எப்படி அந்த காலத்துல தவளை போய் வச்சிருக்காங்க இல்லையா? அப்ப குளத்துல குளிச்சா இவ்வளவு பெரிய சக்தி. அதனாலதான் ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகுனா ஆற்று நீர், ஊற்று நீர், பனி நீர், கடல் நீர், குளத்து நீர், கிணத்து நீர், குளத்த ஊற்று நீர், இந்த 5 நீரை எடுத்து ஒரு நாள் அந்த பொண்ணோட ஜென்ம நட்சத்திரம் தண்ணிக்கு ஊட்டி அப்படி ஊட்டிட்டு பொங்கல சாய்வு வந்தாங்கன்னா பஞ்சமூல தோசை 25 அந்த பொண்ணு கல்யாணம் எப்படி சார்? ஆற்று நீர், குளத்து நீர், ஊற்று நீர் கிணறு எடுத்துங்க, அதான் ஊற்றுது இல்ல. கடல் நீர், பனி நீர் மெயின். ஆமா, மழை நீர் எடுத்துங்க, மழை நீர் எடுத்துங்க. பனி கிடைக்கிற மழை எடுத்துங்க, அங்கிருந்து தான் வருது இந்த மழை நீர். சூரியன் செவ்வாய் சேர்ந்தா வந்து நர்ஸுக்கு ட்ரெஸ் வாங்கி தரணும். சனி கேது ஒரு பெண் ஜாதகத்துல சேர்ந்திருந்தா கரடி பார்த்துட்டு வரணும். கரடி போல பார்க்கணும். சனி கேது சேர்ந்தாலே கடன், அதிகமான கடன், மன உளைச்சல், நெருக்கடி, சோகம் ஜாஸ்தியா அவங்களுக்கு. கேது என்பது தடை, இதுல வேற சனி அதை விட தடை, அவங்கள வாழவே விடாது. இந்த சனியும் கேது வந்து ரோமத்திலேயே இருக்கிற மிருகம் பெரிய மிருகம் இது. என்ன நேரம்? சனி என்ன நேரம்? ரோமம் வந்து அதிகமா இருக்கிறது கரடி. அப்ப அதுக்கடுத்த சனி கேது இருக்குது. அதோட பார்வை நம்ம மேல பட்டா அந்த தோஷம் பத்தியா எப்படி போய் ஒரு நாள் கரடிக்கு என்ன உணவோ அவங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு கரடிக்கு எதுக்கால சல்லடை போட்டிருப்பாங்கல்லங்க, அதை தாண்டி உட்காந்து கொஞ்ச நேரம் உட்காந்தீங்கன்னா அதுக்குள்ள பார்த்துட்டு அப்படி இப்படி பண்ணிட்டே இருக்கும்ல, அதுல அந்த தோசை கடனே அது கழியுமா? குடும்பமும் சரியா அமையுமான்னு கேக்குறாங்க. அந்த சனி கேதுன்றது சன்னியாசி யோகம்னு சொல்றாங்க. குடும்பம் அமையாம போமா அந்த கரடி பார்வை பண்றப்ப அந்த தோசை குடும்பம் நல்லா இருக்குங்க. அதையுமே சன்னியாசி மாதிரி ஒரு இடத்துல அடைச்சு வச்சுக்கிறாங்கல்ல.